SS Music proudly presents The Family Star. Associate sponsors Mad Rabbit. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. சின்ன சின்ன வண்ணக்குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. அனு மேம் வந்து எனக்கு ஒரு பொண்ணு இருந்து பாடியிருந்தா எப்படி பாடியிருப்பாளோ அந்த மாதிரி பாடினா ஜீவிதா பாடிட்டா இன்னைக்கு அப்படின்னு அவங்க அந்த ஸ்டேஜில் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய லெஜண்ட் அவங்க வந்து அவங்களோட வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. யாருன்னா வெளியில் போகும்போது உங்களை நான் எங்கேயும் பார்த்துருக்கேனே அப்படின்னோன்னா நீங்கள் விஜய் டிவியில் பார்த்துருப்பீங்க, நான் ஜீவிதாவோட அம்மா அப்படின்னு சொல்லுவேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானே போய் சொல்லுவேன், நான் ஜீவிதா அம்மா, நீங்கள் பார்த்தீங்க சொன்னீங்கல்ல, ஜீவிதா என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லுவேன். அப்பானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அப்பா வந்து எப்படின்னா தெரியல, இந்த மாதிரி ஒரு அப்பா வந்து யாருக்காச்சும் கிடைப்பாங்களான்னு சொல்லவே முடியாது. ஏன்னா வீட்டில் அம்மாக்கும் சரி எங்கள் 3 பேரையும் வந்து அப்படி பார்த்துப்பாரு. ஆக்சுவலி வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு 8 months பிஃபோர் வந்து ஹெப்படைட்டிஸ் பின்ற ஒரு வைரஸ்னால லிவர் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ இமீடியட்டாக லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அந்த நிமிஷம் வந்து நான் என்னோடய லிவர் வந்து நான் அப்பாவுக்கு கொடுக்கலான்னு டிசைட் பண்ணேன். இந்த வெற்றி கிடைச்ச உடனே அப்பாவோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? நான் லிவர் கொடுத்துருந்தா கூட அவர் இவ்வளோ ஹாப்பியாக இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இது வந்து அவருக்கு ஒரு சக்ஸஸ்க்கு கூடவே இருக்கிற உங்களுடைய அம்மாவை ஃபேமிலி ஸ்டார் அப்படின்ற நிகழ்ச்சியில் நீங்கள் கூட்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா, உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப சந்தோஷம், சொல்லவே முடியாத அளவுக்கு சந்தோஷம். அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ ஸ்டேஜ்லலாம் பெர்ஃபார்ம் பண்ணி ஃபினாலே மேடையில் பார்க்குறப்பெல்லாம் இங்கே இருந்து உங்களுக்கு என்ன ஃபீல் இருந்துச்சு? எனக்கு வந்து நான் எதையுமே யோசிக்கலாங்க, நல்லா பாடிடணும், ஜீவிதா நல்லா எந்த இதுவும் இல்லாமல் நல்லா அந்த ப்ரெசென்ட் பண்ணிடணும் அந்த பாட்டை, அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டே வேண்டிகிட்டே இருப்பேன் எப்போவும். யூஆர் ஆல்சோ, உங்களுக்கு ஒரு ஃபிலிம் பேக்ரவுண்டோ இல்லை மீடியா பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது அப்படின்ற போது நீங்கள் வரீங்க அப்படின்றப்போ இட் இஸ் a வெரி நைஸ் திங். நாங்களாம் வி லுக் அப் டு யூ. ஸோ எப்படி அந்த நடந்துச்சு அந்த விஷயம்? ஆக்சுவலி வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து பாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் வந்து என்னோடய ஸ்கூல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். ஏன்னா ப்ரேயர்ஸ் பஜன்ஸ் அப்படின்னு பாடிட்டு இருந்தேன். அப்போது வந்து அம்மா அப்பா தான் விளையாட்டாக ஜூனியர் சீசனில் வந்து சும்மா போன்னு அனுப்பி விட்டாங்க. அப்போல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் பாட்டுக்கு ஏதோ ஜாலியாக அனுப்புகிறாங்க, போயிட்டு வரலான்ட்டு தான் போனேன். அதுக்கப்புறமா சீனியர் சீசன்ஸில் தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப எனக்காக இன்ட்ரெஸ்ட் வந்து நான் ஒரு 4 சீசன்ஸ் தொடர்ந்து ஆடிஷன்ஸ் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். 5th சீசனாக இது 10th சீசன் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அந்த டிவியில் முதல்ல ஜீவிதா பாடுறதை பார்க்குறப்போ உங்களுக்கு வீட்டில் எப்படி இருந்துச்சு? எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இந்த மேடையில் என்னுடைய மகளும் பாடுறானும் போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் நினச்சிட்டே இருப்பேன், எப்போவாவது ஒரு வாட்டியாவது இந்த ஸ்டேஜில் ஜீவிதா பாடிடணும். எனக்கு எதுவும் தெரியாது, இல்லைன்னா நிறைய சொல்லி கொடுத்துருப்பேன். விளையாட்டாக தான் சின்ன வயசில் கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் சொல்லி கொடுப்பீங்கன்னா நீங்கள் பாடுவீங்களா? இல்லை, வெளியில் சேர்த்து சொல்லி கொடுத்துருப்பேன். எனக்கு அதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது. ஸ்கூலில் சரி பிள்ளைங்க மியூசிக் பாடுவாங்கன்னு சொன்னோன்னே அப்படியே அதிலே வந்தது தான். இல்லைன்னா இன்னும் நிறையா கொண்டு வந்திருக்கலாமோன்னு அப்படி தோணுச்சு அந்த ஸ்டேஜில் பாடும்போது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஜீவிதா இஸ் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ், அப்பா செல்லம் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அப்பாவுக்கும் மகளுக்குமான அந்த பாண்டிங் எப்படி இருக்கும் வீட்டில் இருந்து? நீங்கள் அவரெல்லாம் சொல்லவே முடியாது. அவருக்கு 2 பொண்ணு, ஜீவிதான்னு இல்லை நிவேதாவும் அப்படி தான் பார்ப்பார். 2 பேர்னா அவருக்கு அவ்வளோ, அவங்களுக்காக எது ஒன்றாலும் பண்ணுவார். அவங்க என்ன கேட்குறாங்களோ, எங்கே கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்களோ, அவ்வளோ பாசமாக இருப்பார். அவருக்கு பசங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஓகே. ஸோ எனக்கு இப்போ நீங்கள் அப்பா பற்றி சொன்ன உடனே எனக்கு என்னென்னா, அப்பா நீங்கள் என்ன கேட்டாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐ ஹர்ட் சம்திங் அபவுட் யூ தட் நீங்கள் வந்து அப்பாவோட ஒரு ஹெல்த் எயில்மெண்ட்டில் நீங்கள் அப்பாவுக்காக ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்ட்டு. இஸ் தட் ட்ரூ? இல்லை, நான் பண்ணுறதா இருந்தது. பட் ஆனால் வந்து
ட்ரீட்மெண்ட்லேயே வந்து சரி பண்ணிட்டாங்க. ஓகே. பட் இல்ல இல்ல அந்த அது டெசிஷன் நான் எடுத்தேன். ஆனால் வீட்டில் யாருமே ஒத்துக்கல அதுக்கு. ஓகே. மேபி அது நீங்க சொல்லலாம். என்ன டிசிஷன் எடுத்தீங்க? என்ன நடந்துச்சு? எப்போ அது? ஆக்சுவலி வந்து அப்பாவுக்கு வந்து ஒரு 8 மந்த்ஸ் பிஃபோர் வந்து ஹெப்படைட்டிஸ் பின்ற ஒரு வைரஸ்னால லிவர் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ இமீடியட்டாக லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ அந்த நிமிஷம் வந்து நான் என்னோடய லிவர் வந்து நான் அப்பாவுக்கு கொடுக்கலான்னு டிசைட் பண்ணேன். பட் ஆனால் வீட்டில் யாருமே ஒத்துக்கல. அதெல்லாம் பண்ணக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேறு டாக்டர்கிட்ட போய் ஹோப்ஃபுல்லி அது வந்து ட்ரீட்மெண்ட்டில் டயட் மூலயமா இப்போ கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அவர் முக்கியமான ரீசன் நான் சூப்பர் சிங்கர் இந்த சீசன் ரொம்ப தீவிரமாக ட்ரை பண்ணது அப்பாக்காகன்னு சொல்லலாம். ஏன்னா இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் அவருக்கு நான் தர முடியுமான்னு தெரியல. ஸோ அதனாலேயே இந்த சீசன் எப்படியாச்சும் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எஃபர்ட்ஸ் போட்டேன். இந்த வெற்றி கிடைச்ச உடனே அப்பாவோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? அப்பாவும் இருந்தாங்களா அந்த இடத்துல? நான் லிவர் கொடுத்துருந்தா கூட அவர் இவ்வளோ ஹாப்பியாக இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இது வந்து அவருக்கு இதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. இப்போ ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கார். ஸோ இப்போ காலேஜ் டைம்ல இருந்தே இந்த முயற்சி இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, சிங்கர் ஆகணும் அப்படின்ட்டு. ஸோ சிங்கிங் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதனால சூஸ் பண்ணீங்க? வை இஸ் ஸோ பேஷனட் அபவுட் சிங்கிங்? அதான் எனக்கு வந்து சோகமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எப்போனாலும் பாட்டு தான் எனக்கு கூடவே இருந்திருக்கு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே பாட்டு ஒன்று கேட்டு அதை பாடணுன்னா அவ்வளோ பிடிக்கும். எனி டைம் பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். ஏதாச்சும் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வாசிச்சுக்கிட்டு இருப்பேன். நானாகவே வாங்கி நானாகவே கற்றுக்கணுன்னு ஆசைப்படுவேன். ஸோ அந்த மாதிரி அது எப்படி வந்துச்சுன்னே தெரியல மியூசிக்கில். அதுவும் ராஜா சாரோட மியூசிக்னால் அதுக்கு நான் வந்து ஒரு அடிமை அப்படின்னு சொல்லலாம். ஸோ மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு ரீசனே ராஜா சார்னே சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த ஜேர்னி சூப்பர் சிங்கருடைய சீசன் ஃபுல்லாக வந்துட்டு நிறைய அப்ரிசியேஷன்ஸ் இருந்திருக்கும், நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருந்திருக்கும், நிறைய பேர் வந்து உங்களை பயங்கரமாக பாராட்டி இருந்திருப்பாங்க. அதில் வந்து இந்த விஷயம் இந்த பர்டிகுலர் பர்சன் எனக்கு சொன்னது நான் லைஃப் டைமில் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? மறக்கவே முடியாதுன்னா அனு மேம் வந்து எனக்கு ஒன்று சொன்னாங்க. லைக் எனக்கு ஒரு பொண்ணு இருந்து பாடியிருந்தா எப்படி பாடியிருப்பாளோ அந்த மாதிரி பாடினா ஜீவிதா பாடிட்டா இன்னைக்கு அப்படின்னு அவங்க அந்த ஸ்டேஜில் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய லெஜண்ட் அவங்க வந்து அவங்களோட வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் எனக்கு சூப்பர் சிங்கர் கொடுத்துருக்கு. ரொம்ப கிரேட்ஃபுல்னு தான் சொல்லணும் நான். ஆனால் எனக்கு எப்போவுமே வந்து ஒரு பொண்ணு மீடியாக்குள்ளே வராங்க அப்படி நோ மேட்டர் வாட் ஃபீல்ட் வி சூஸ், ஒரு மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரோம் அப்படின்னா ஒரு டவுட் இருக்கும், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. அதெல்லாத்தையும் எப்படி பிரேக் பண்ணி வந்தீங்க? இனிஷியலாக இந்த கிரிட்டிசிசம் என்னவா இருந்துச்சு உங்களுக்கு? எல்லாரும் சப்போர்ட் தான் பண்ணாங்களா? ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறத வந்து கொஞ்சம் கேலி பண்ணவங்களும் இருக்காங்க. ஆனால் வந்து அதெல்லாம் பெரிய விஷயமா தெரியவே இல்லை. ஏன்னா பெரிய சப்போர்ட் ஃபேமிலி இருக்காங்கல்ல. ஸோ அதனால் வந்து எனக்கு எதுவுமே பெருசாக தெரியவே இல்லை. ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு இந்த எல்லாமே கடந்து வர்றது. யூ பீன் த்ரூ அத்தனை சீசன்ஸ் நீங்கள் போயிருக்கீங்க. ஒவ்வொரு சீசன்லேயும் வந்து ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணி அதை விடாமல் இருந்திருக்கீங்கல்ல, அந்த பாயிண்ட் எப்படி, ஹவு டிட் தட் ஹேப்பன்? எனக்கே ஒரு சில சமயம் தோணும், ஐயோ என்ன நம்ம இப்படியே எவ்வளோ நாள் தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம், ஃபேமிலிக்கு எதுவும் பண்ண மாட்டோமே, சரி வேண்டாம் ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்லாம் நான் டவுன் ஆகி உட்காந்துருக்கேன். ஆனால் என்னை வந்து மியூசிக்கில் போகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக என்னோடய ஃபேமிலி இருந்தாங்க. இல்லை உன்னால் முடியும், இந்த வருஷம் இல்லைனா என்ன அடுத்த வருஷம் சொல்லி எனக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு அதெல்லாம் நான் எப்போ டவுனாக ஃபீல் ஆனாலும் ஃபேமிலி எனக்கு சப்போர்ட்டிவாக. எனக்காவது உடஞ்சி அழுதுருக்கீங்களா? இதுக்கு மேலே என்னால் முடியல, எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது, வை இஸ் இட் நாட் ஹேப்பனிங் டு மீ அப்படின்ற மாதிரி இருந்திருக்க சுச்சுவேஷன்ஸ்? இருந்திருக்கு. பட் ஆனால் உடஞ்சி அழுததெல்லாம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம வந்து எஃபர்ட்ஸ் போட்டோன்னா அதுக்கான பலன் கிடைக்கும்னு நான் ரொம்ப நம்பிட்டு இருந்தேன். அது சீக்கிரமாக நடந்துருச்சு. ஸோ அதனால் வந்து very glad that you had that small ray of hope within you. Yes. The next step, அடுத்த ஜேர்னியை எடுத்துகிட்டு போகிற விஷயம் அப்படின்றது வந்து இட்ஸ் அ வெரி க்ரூஷியல் திங் தான். ஒவ்வொரு அடியுமே பார்த்து தான் வைக்கணும். ப்ளேபேக் சிங்கிங்குள்ளே போகிறோம் அப்படின்றப்ப அதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து நிறைய ப்ளேபேக் சிங்கர்ஸ் கிட்ட பேசியிருக்கோம். அவங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ்ஸ், நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாததெல்லாம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் இருக்கா? என்ன ஐடியாவில் இப்போ அப்ரோச் பண்ணலான்னு இருக்கீங்க? ஆக்சுவலி எனக்கு வந்து எல்லாமே புதுசு தான். எந்த ஒரு
பேக்ரவுண்டும் கிடையாது மியூசிக்கில். அப்படியே நானும் என்னோடய சிஸ்டரும் தான் வந்து வீட்டில் முதல் பாடவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதான் அம்மா சொன்ன மாதிரி எனக்கு அப்போவே தெரிஞ்சிருந்தா நான் பாட்டு கிளாஸ் நிறைய சேர்த்து விட்டுருப்பேன். ஏன்னா மியூசிக்கில் டிகிரி பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கலாம். இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர் சிங்கர் தான் வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸே. ஸோ இன்னும் நிறைய கற்றுக்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து சின்ன வயசில் நீங்கள் நிறைய ஆசைப்பட்டிருந்துருக்கலாம், எனக்கு இது பண்ணணும்னு ஆசையாக இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருந்துருக்கலாம். பட் ஃபேமிலி சுச்சுவேஷனால அதை பண்ணாமலும் போயிருக்கலாம். உங்களுக்கு அப்படி ஏதாவது ஆசை இருந்திருக்கா சின்ன வயசில், நான் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு? எனக்கு டான்ஸ் கற்றுக்கணும், பாட்டு கற்றுக்கணும், எல்லாமே நிறைய ஆசை எனக்கு. நான் என்னுடைய ஃபேமிலியும் கொஞ்சம் எல்லாமே அம்மா கஷ்டப்பட்டு தான் எங்களெல்லாம் படிக்க வச்சாங்க. படிக்க வைக்கிறதே அவங்களுக்கு கஷ்டப்பட்டு பண்ணும்போது இதெல்லாம் கேட்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போல்லாம் தெரியவும் தெரியாது. எங்கள் ஸ்கூலில் இருக்கும்போது நான் பார்ப்பேன். ஆஹா, அழகாக பாடுறாங்க, அழகாக டான்ஸ் ஆடுறாங்கன்னு. அந்த ஒரு ஆசை என்னன்னு தெரியல. பிள்ளைங்க பாடும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும். இதில் வரணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்போம். படிக்கணும், போகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அந்த ஆசைலாம் எதுவுமே கிடையாது. பாட்டு பாடினாலே அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நீ பாடுடா, உனக்கு பிடிச்சா நீ அதை செய் அப்படின்னு சொல்லிடும். அம்மாவுக்கு சின்ன வயசுல இந்த ஆசை இருந்திருக்கு, உங்களுக்கு தெரியுமா? இல்லை, என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வாய்ஸ் இருந்ததுன்னா நான் வந்து எப்படி பாடுவேன் தெரியுமா, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ தெரியும் அவங்களுக்கு ஆர்ட்லலாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட். ஜாஸ்தி. ஆமாம். ஸோ டாக்கிங் அபவுட் பாண்ட் அப்படின்றப்போ உங்கள் அக்காவுக்குமே வந்து ஒரு அழகான பாண்ட் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சது. ஷீ ரெஃபர்ட் யூ as a child, என் பொண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எத்தனை பேருக்கு இந்த அழகான ஒரு சிப்ளிங் பாண்ட்லாம் கிடைக்கும் அமையும்லாம் எனக்கு தெரியல. அக்கா எவ்வளோ ஸ்பெஷல் உங்களுக்கு, எவ்வளோ சப்போர்ட்டிவ் இந்த ஜேர்னியில்? டோட்டல் ஃபேமிலி எனக்கு அவ்வளோ சப்போர்ட். அக்கா வந்து எனக்கு எப்படின்னா, இவங்க 2 பேர் வேணான்னு சொன்னால் கூட அவள் வந்து எனக்கு கூட வந்து நிற்பா. ஸோ அந்த அளவுக்கு ஸ்பெஷல். அவங்களும் நல்லா பாடுவாங்க. அவங்க இந்த ஃபீல்டில் வரணும்னு கூட அவ்வளோ ஆசைப்படல. நான் இங்கே வந்து நிற்கணும், நான் பாடணும், நான் ஒரு சிங்கர் ஆகணுன்றது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கனவு. அவங்க ஆடிஷன்ஸில் அட்டன் பண்ணியிருக்காங்களா? இல்லை, ஆக்சுவலி அவங்க வந்து படித்து முடிச்சுட்டு ஃபேமிலி பார்த்துக்கணும் அந்த மாதிரி ஒரு இதில் அப்படியே வந்துட்டாங்க. ஆனால் என்ன வந்து அப்படி பண்ண வேண்டாம், நான் வந்து ஏதாச்சும் பாட்டில் வந்து ஏதாச்சும் பண்ணணும்னு அவள் ரொம்ப ஆசைப்பட்டா. ஸோ அவளோட ஆசை தான் இதெல்லாமே நடக்குது. ஓகே. ஸோ எனக்கு என்ன, நான் எப்படி பார்க்குறேன்னா இதை, அக்கா அவங்களுடைய ட்ரீம்ஸையும் உங்களுக்காக வந்து உங்கள் மேலே கொடுத்து உங்களுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அதை பர்சியூ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக. அண்ட் ஷீஸ் பீன் அ கிரேட் சப்போர்ட் இல்லையா? கண்டிப்பாக. பாட்டுன்னு இல்லை, நான் என்ன சொன்னாலும் அவள் எனக்கு எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட்டிவாக இருப்பாள். ஸோ அந்த விஷயத்த ரொம்ப பிளெஸ்டுன்னு தான் சொல்லணும். ஓகே. அம்மா, பொண்ணு ஜெயிச்சதுக்கப்புறம் யார்கிட்டலாம் சொன்னீங்க இந்த விஷயத்த? எப்படி இருந்துச்சு? மற்றவங்க கிட்டலாம் சொல்கிறப்போ என் பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் எப்படி நடந்துச்சு சொல்லுங்கள். நான் சொல்லவே வேண்டாம், எல்லாரும் ஜீவிதா மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. ஓகே. எங்கள் கூட பழகுறவங்க எல்லாருமே ஜீவிதானா அவ்வளோ சந்தோஷம். அவங்க அது மாதிரி சொல்லும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ஜீவிதா அம்மான்னு சொல்லி யாருன்னா வெளியில் போகும்போது உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னோன்னா, நீங்கள் விஜய் டிவியில் பார்த்துருப்பீங்க, நான் ஜீவிதாவோட அம்மா அப்படின்னு சொல்லுவேன். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானே போய் சொல்லுவேன், நான் ஜீவிதா அம்மா, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கல்ல, ஜீவிதா என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லுவேன். அது ரொம்ப எனக்கு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. ஸோ இப்போ என்னன்னா, உங்கள் பொண்ணுக்கிட்ட ஒரு விஷயம் நீங்கள் சொல்லணும். லைஃப் லாங் நீ இது பண்ணு, இதை கரெக்டாக பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் நீங்கள் அவங்ககிட்ட வாங்கணும் அப்படின்னா எதை பற்றின ஒரு விஷயமா இருக்கும் ஜீவிதா கிட்ட? இன்னும் நிறைய சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன், செய்யணும். சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஓகே. இந்த விஷயத்தை நீ பண்ணவே பண்ணக்கூடாது உன் லைஃப்பில், பண்ணாத அப்படின்னு ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட்டாக சொல்வீங்க அப்படின்னா என்னவா இருக்கும்? அட்வைஸ் சொல்கிற அளவுக்கு அவங்க எதுவுமே அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. சமத்தாக இருப்பாங்க. நம்ம சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஓகே. அப்போ நான் இப்படி வரேன், ஜீவிதா நீங்கள் மம்மிக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும். அம்மா, நான் இந்த மாதிரி தான் இருப்பேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன், இல்லை திஸ் இஸ் வாட் ஐ ப்ராமிஸ்ட் யூ அப்படின்னா என்ன விஷயத்துக்காக இருக்கும்? வாட் வில் பி யுவர் ப்ராமிஸ் டு அம்மா? கண்டிப்பாக எல்லாமே நான் பண்ணுற எல்லாமே அவங்களுக்காக தான். ஸோ இனிமேலும் அவங்கள இதே மாதிரி, அதாவது சொல்கிறாங்களே ஜீவிதா அம்மா அப்படின்ட்டு, அது கேட்கவே ஆசையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் அவங்களுக்கு, நிறைய ப்ரௌடான மொமெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள ஹாப்பியாக இதே மாதிரி ஹெல்த்தியாக பார்த்துப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணுறேன். வெரி ஸ்வீட், வெரி ஸ்வீட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ உனக்காக ஒரு ஸ்பெஷல் பிக்சர் இருக்குது, அதை வந்து பார்த்துடலாமா? Yes, so at this moment what do you have to say for அப்பா? எப்படி சொல்கிறது, நான் பெருசாக எதுவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேன் எங்கேயுமே. ஆனால் அப்பான்னு வந்துட்டாலே ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடும். ஏன்னா அப்பானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எங்கள் அப்பா வந்து எப்படின்னா,
தெரியல, இந்த மாதிரி ஒரு அப்பா வந்து யாருக்காச்சும் கிடைப்பாங்களான்னு சொல்லவே முடியாது. ஏன்னா வீட்டில் அம்மாக்கும் சரி, எங்கள் 3 பேரையும் வந்து அப்படி பார்த்துப்பாரு. ஸோ அதான் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஓகே. அப்பானாலே எல்லாருக்கும் ஸ்பெஷல். கண்டிப்பா, ரொம்ப yours is extra special to you of course. ஓகே. அடுத்த ஒரு இமேஜ் இருக்கு. இப்போ என்னன்னா ஜீவிதா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த மியூசிக் டைரக்டர் கூட இந்த ஆக்டருக்கான ஓப்பனிங் சாங் பாடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னா who will you pick? அசனா ரஹ்மான் சார் அஃப்கோர்ஸ். கோர்ஸ் ரஹ்மான் சார் தான். ஓகே. ஸோ ஹீரோஸில் யாருடைய ஓப்பனிங் சாங்க்கு பாடணும்னு ஆசை? சூர்யா சார். அப்படியா? வாவ். ஸோ ரஹ்மான் சாரோட இசையில் சூர்யா சாருக்கு வந்து ஒரு ஓப்பனிங் சாங் பாடணும்னு ஆசைப்படுறீங்க. ஆசை தான். ஆசை மேனிஃபெஸ்ட் பண்றோம். நான் நெக்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப நீங்க அக்கா நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அவ்வளோதான். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே. எஸ். உங்களுடைய குரல்ல ஒரு அழகான ஒரு பாட்டு எங்களுக்காக. எஸ். தேங்க்யூ. சின்ன சின்ன வண்ணக்குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், பூத்தாடும் தேன்முட்டு நானா நானா, சின்ன சின்ன வண்ணக்குயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. மெல்டிங் வாய்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் வித் சிங்கிங் ஃபார் அஸ். தேங்க்யூ. ஸோ எஸ் மியூசிக் சார்பாக உங்களுக்காக ஒரு அழகான மெமரி கிஃப்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபேமிலி ஸ்டார் ஷோ. தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ. உங்களுடைய ஃபேமிலி ஸ்டார் அம்மாவுக்கு உங்களுடைய கையால் ஒரு அங்கீகாரம் கொடுத்துடலாமா? ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அம்மா வந்து சூப்பர் சிங்கர் ஸ்டேஜ் மூலயமா நான் வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். இன்றைக்கி நான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டை வந்து ஹேப்பன் பண்ணி கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எஸ்எஸ் மியூசிக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. SS Music proudly presents the Family Star. Associate sponsors Mad Rabbit. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.